கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக நம்மை சந்திக்க செய்தவரும் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறோமாகிய அருமை ஆண்டவருடைய குரல் ஒலியை கேட்க நம்மை ஒப்புக்கொடுக்கலாம். அவர் தானே தூயாவின் வழியாக தெய்வீக திருவழித்தின் வழியாக நம்மோடு கூட பேசி நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், ஒரு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே அவருடைய தெய்வீக திருவுளத்துக்கு ஒப்பு கொடுத்து கடந்து வருவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு கோடான கொடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனைகளும் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்பி இந்த அமைப்பை உருவாக்கி நடப்பித்து வருகிறீரேன். இப்பொழுதும் ஆண்டவரே எங்களோடு கூட பேசும் உடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வும் விடுதலையும் ஆசீர்வாதமாய் கடந்து வரட்டும். ஆண்டவரை பேசும் உடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, தவக்காலம் மனமாற்றத்தின் காலம் என்று பார்க்கிறோம். தவக்காலம் மனமாற்றத்தின் காலம் என்று அது எப்படி என்று நாம் தான் சிந்திக்கணும். கடந்த வாரத்துக்கு முந்த வாரத்திலே ஒரு அருத்தந்தை இதுவே தகுந்த காலம் என்கிற ஒரு தலைப்பிலே செய்தி கொடுத்தார். நானும் அங்கே கவர்ந்து அவளோடு கூட கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் ஒவ்வொரு வாரமும் அப்படி செய்தி தவக்காலத்து செய்தி கொடுத்துட்ருக்கிறார். அவர் கொடுக்கிற பொழுது அருமையான கருத்துக்களை எல்லாம் சொல்லி இறைவசன வார்த்தைகளோடு கூட சொல்லி கடந்து வந்தார். இறுதியிலே அவர் சொன்ன ஒரு வார்த்தை என் உள்ளத்தை அப்படியே திக்கிட்டு போனது. என்ன, ஆண்டவர் தானே இப்படியெல்லாம் அமைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் ஏதோ கோயிலுக்கு போகிறோம், வெளியே வரோம், அவ்வளவுதான் சொன்னார். கோயிலுக்கு போகிறோம், உள்ளே போகிறோம், வெளியே வரோம், அப்படி இருக்கிறோம். கேட்டு கடந்து வரணுமே அவர் சொல்லி முடித்தார். என் அன்பானவர்களே, அவர் எவ்வளவு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அந்த கருத்தை சொல்லியிருப்பார் பாருங்கள். போகிறோம், வெளியே வரோம், அப்படி இருக்கிறோம் இல்லைங்களா? இன்னைக்கு மாதா தொலைக்காட்சியை ஆண்டவர் தானே அமைத்து நடப்பித்து வருகிறார். எல்லா மக்களுக்கும் இறைவசன வார்த்தை செல்லப்பட வேண்டும், மக்கள் மனமாறப்பட வேண்டும் என்று அந்த நிலைக்கெல்லாம் அவர் தானே அமைத்து நடப்பித்து வருகிறார். தவக்கால் நாட்களிலே அதிகமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இறைவசன வார்த்தையை கேட்கணும், கடந்து வரணும். இந்த நாளிலே பிரியமானவர்களே, நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த தந்தை சொன்ன வார்த்தையை போது அப்படியே சிந்தித்து பார்த்தேன். விடுதலையின் இயேசு கிறிஸ்து கல்வாரியில் தந்த விடுதலை எப்படியெல்லாம் இருக்கிறது, நாம் எப்படி இருக்கிறோம்? கல்வாரியில் இயேசு தந்த விடுதலை எப்படியெல்லாம் இருக்கிறது சிந்தித்து பார்ப்போம் என்றால் உண்மையாகவே நாம் அனுபவித்து மகிழ்கின்ற மக்களாக இருக்க முடியும். இல்லை என்றால் ஏதோ அவர் பாத்திர சொன்னாருங்களா, பார்த்தோம் போனோம் வந்தோம். இல்லை, அனுபவிக்கணும், அதை நான் அனுபவிக்கணும். அந்த அனுபவிக்கிறதுக்கு எப்படி? என் பிரியமானவர்களே,
இந்த நிலையை நான் பார்க்கிற பொழுது நான் சொல்லுகிற கருத்தை கீழ்ப்படியணும். இறைவசன வார்த்தையை கீழ்ப்படிந்து கடந்து வருகிற பொழுது தான் the blessing. இனச்சட்டம் 28ஆம் அதிகாரத்தை நீ நீ குறிச்சுக்கிடுங்க. இனச்சட்டம் 28ஆம் அதிகாரத்தை நீ பார்க்கிற பொழுது அதில் அந்த 1, 2, 3 வசனத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை இருக்கும். அதில் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், ஆண்டவருடைய குரலொலிக்கு நீ செவி கொடுத்து நீ கீழ்ப்படிந்து நடப்பாய் என்றால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்னிலும் உன் வாழ்க்கையிலும் உன் குடும்பத்திலும் கடந்து வரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இனச்சட்டம் 28ஆம் அதிகாரத்திலே 1 முதல் அந்த வார்த்தை கீழ்ப்படிந்தால் உனக்கு ஆசீர்வாதம். அந்த 3லிருந்து ஆரம்பித்து 14வது வசனம் வரை ஆசீர்வாதம் 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 என்று சொல்லப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் அந்த இனச்சட்டம் அந்த 14ஆம் அது அடுத்த பகுதியை பார்க்கும் பொழுது அந்த அடுத்த பார்க்கும் பொழுது அந்த 15லிருந்து கடைசி 40 வசனம் பார்க்கும் பொழுது கடைசி வருது நிறைய அதிகம். நீ கீழ்ப்படவில்லை என்றால் உனக்கு இப்படிப்பட்டலாம் தண்டனை வரும் சொல்லுகிறார். அங்க மாத்திரம் சொல்லப்படவில்லை. என் அன்பானவர்களே, லேவியர் புத்தகத்தில் கூட இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். லேவியர் புத்தகத்தில் 26ஆம் அதிகாரத்திலே நீ பார்த்தினால் இதே கருத்து தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படவில்லை என்றால் அது மாறுபட்டிருக்கும். இந்த தவக்காலத்திலே மனமாற்றத்துக்காக ஒவ்வொரு திருப்பலியிலும் மற்ற காரியங்களிலும் இறைவசன வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை கேட்டு கீழ்ப்படிந்து கடந்து வரணும். அப்பொழுதுதான் ஆசீர்வாதம். எனக்கு சொல்லப்பட்டிருந்தீங்களா? அப்பொழுதுதான் ஆசீர்வாதம். இல்லை என்றால் இல்லை. நான் இது அந்த தந்தை கொடுத்த முன்னாடி பாவ மன்னிப்புக்கான ஒரு செய்தி கொடுத்தேன். கடந்த வாரத்துடைய பாவ மன்னிப்பு நினைக்கும் மன்னிப்பு பற்றி கொடுத்தேன் நினைக்கும். அந்த மன்னிப்பை பற்றி கொடுக்கிற பொழுது இந்த நிலை மன்னிக்கிறது பொழுது தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். மற்றவர்களை மன்னிக்கிற பொழுது தான் கடவுள் நம்முடைய பாவத்தை மன்னிப்பார். அவர் பாவத்தை மன்னிக்கிற பொழுது ஆசீர்வாதமாக நம்முடைய வாழ்க்கை கடங்குவது தவக்கால நாட்டிலே சிந்திக்கப்படும். இந்த நாளிலே கல்வாரியில் இயேசு தந்த விடுதலை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். கல்வாரியில் இயேசு கிறிஸ்து கொடுத்த விடுதலை என்று பார்க்கும் பொழுது எத்தனை கருத்துக்கள். ஏதோ சிலுவை பாதை போனது மாத்திரம் பார்த்தோம் அப்படி என்று வந்து அப்படி ஒரு சடங்காச்சாரத்தோடு அப்படி போகிறது கிடையாது. உணர்ந்து கடந்து வரணும். அந்த சிலுவை பாதையிலே கடந்து வரணும். அப்பொழுது இம்மிடிமடை இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நான் இதை சொல்லுகின்றால் நிறைய சொல்லணும். நாட்களே பிறக்கும் பொழுது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஏற்காட்டில் சிலுவை பாதை கொடுத்தோம். பெரிய வெள்ளிக்கிழமை சிலுவை பாதை கொடுத்தோம். அந்த சிலுவை பாதை கேட்டது அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் காரியம். அதே போல் திருப்பத்தூரில் கொடுத்தோம். அந்த கும்பிடும்போது ஒரு அருட்சகோதரி அர்ப்பணம் கேட்டுங்க. இன்றும் பிரியமானவர்கள் இந்த தவக்கால் நாட்களிலே இந்த வரும் நாட்களில் இன்றைக்கும் அனுபவிக்கணும். இறைவசன வார்த்தை கேட்டு உணர்ந்து அவருடைய பாடுகளோடு கூட கடந்து போக்கணும். கல்வாரியில் இயேசு தந்த விடுதலை என்று பார்க்கும் பொழுது முதலாவது நான் சொல்லுகிறது பாவத்திலிருந்து விடுதலை. பாவத்திலிருந்து ஏன் அந்த பாவத்திலிருந்து விடுதலை? அந்த பாவம் தான் ஆசீர்வாத தடையா இருக்கிறது. அதனால முதல்ல அவர் கொடுக்கிறார் பாவத்திலிருந்து விடுதலை. பாவம் போச்சுன்னா எல்லாம் அவுட். ஆசீர்வாதம். ஏசியா புத்தகம் எடுங்க. ஏசியா புத்தகத்தில் எடுத்து அந்த 53ஆம் அதிகாரம், அதில் நிறைய கருத்து இருக்கிறது. நான் எல்லாம் சொல்ல முடியாது. ஏசியா 53ஆம் அதிகாரத்தில் எடுத்துட்டு நீங்கள் அதில் பார்க்கணும்.
6வது வசனத்தை பார்ப்பீங்கன்னா 53 6வது வசனம் பாருங்க, என்ன கருத்துக்களை பார்க்கணும் இருக்கும். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம், நாம் எல்லாரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களை அவர் மேல் சுமத்தினார். யார் மேல? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேல. தந்தையாம் கடவுள் நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக தன் மகனை அனுப்பினார். உலகின் பாவங்களை போக்குகிற ஆட்டுக்குட்டியாக இவரை அனுப்பினார். அவர் மேல் எல்லா பாவத்தையும் சுமத்தி அங்கே போக சென்றிருக்கும். இதை நாம் உணர்ந்து ஆண்டவராகிய கடவுள் இயேசுவை எதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்பதை உணர்ந்து நம்முடைய பாவங்களிலிருந்து அவர் கடந்து செயல்படுகிறார் என்பதை உணர்ந்து நாம் நல்ல பாவத்தை நம்முடைய பாவத்தை எல்லாம் ஏற்று அறிக்கை செய்கிற பொழுது அவர் மேல் சுமத்துகிறதாக அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறதாக இருக்கிறது. என் அன்பானவர்களை பார்க்கணும், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறதுக்கும் இன்னைக்கு நாம் இதோ நிலையில் போகணும். அது ரொம்ப எனக்கு உணர்வு அதிகமாக போயிட்டு இருக்குது. ஏன்னாக்க இன்னும் அவரை கொண்டு வரல, இதோ போனோம். சரி, நீங்கள் ஏசாயாபுத்தில் 53 பார்த்தீங்களா? இந்த கருத்து அப்படியே வச்சுக்கிட்டுங்க, நீங்கள் அப்புறம் படித்து பாருங்கள் எவ்வளவு கருத்து சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ 2 கொரிந்தியர் எடுங்க. 2 கொரிந்தியர் இந்த கருத்தோடு கூட லிங்க் பண்ணுறேன். 2 கொரிந்தியரில் 5ஆம் அதிகாரத்திலே 21வது வசனம் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். 2 கொரிந்தியரிலே 5ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். இதோடு கூட நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவர் ஆகுமாறு கடவுள் பாவமறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார். பாவநிலை ஏற்க செய்தார். பாவம் அறியாத அவரை பரிசுத்த இயேசு பரிசுத்த தேவ ஆட்டுக்குட்டி அந்த ஆற்றின் மீது, அந்த இயேசுவின் மீது பாவத்தை எல்லாம் சுமத்துகிற நிலை. இதை உட்கார்ந்து இன்னைக்கு கேட்டதோடு மட்டும் கொஞ்சம் உட்கார்ந்து சிந்தித்து பார்ப்போம் என்றால் நம்முடைய எல்லா பாவத்தையும் அவர் ஏற்றுகிறார். நாம் கிறிஸ்து இயேசு வழியாக தமக்கு ஒப்பற்ற ஏற்புடையவர்களாக மாற்றும்படி பரிசுத்தர், அந்த பரிசுத்த கடவுளோடு கூட இணைந்தபடி பாவம் அறியாத அவரை அங்கே பாவத்தை ஏற்கும்படி செய்தார். பிதாவாகிய கடவுள் எப்படியெல்லாம் செய்திருக்கிறார் என்று பார்க்கணும். பிதாவாகிய கடவுள் நம்மீது அன்பு வைத்து எந்த எல்லாம் செய்கிறார். தன் ஒரே மகனை நமக்காக அனுப்பியிருக்கிறார். அவர் பாவத்தை ஏற்று பலியாகிற நிலையிலே அவர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த கருத்தை நாம் சிந்திக்கணும். என் அன்பானவர்களே, இந்த காலம் தவ காலத்தின் காலங்களிலே ஏதோ நிலையிலே சொன்ன போல இருக்கக்கூடாது. மாறாக நம்முடைய பாவத்தை எதுக்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், எதுக்காக அவர் பாவம் அது அடிக்கப்பட்டார், கிழிக்கப்பட்டார், காயப்பட்டார், ரத்தம் சிந்தினார் என்பதையும் உணர்ந்து நாம் கடந்து வரும்போது தான் கல்வாரில் இயேசு தந்த விடுதலின் ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்து நாம் ஒரு புதிநிலை அடைய முடியும். இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவை அறியாத மற்ற சமயத்தை இருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்னும் தெரியாது. ஏசி ஏன் அடித்தாருங்க, ஏத்த ரத்தம் தாங்க அவனுக்கு அவ்வளோன்னு பெரும்பாலும் அது அவங்களுக்கு தெரியாது. சில பேர் தெரியும், பல. ஆனால் கிறிஸ்துவர்களாகிய நாம் அறிந்திருக்கிறோம் இயேசு எதற்காக விண்ணிலிருந்து வந்தார், தந்தையாம் கடவுள் அனுப்பினார், எதுக்காக அவர் பாடுபட்டார் என்பதை உணர்ந்து நாம் கடந்து போகணும். இல்லை என்றால் ஏதோ ஒரு நிலை தான் இருக்கும். சரி, அந்த 2 கொரிந்தியர் பார்த்தீங்கன்னா என்னை பற்றி நான் சொல்லும்போது தூய ஆவியில் உணர்ந்து நிறைய சொல்லணும் போல் இருக்கு.
வசன வார்த்தைகள் பாவத்துக்காக. நீ பாவத்தை ஏற்றுக்கொள்ளும் போது தான் அது அந்த நான் ஒவ்வொரு வாரமும் பாவத்தை பற்றி கிளாஸ் எடுத்திருக்கிறோம், செய்தி கொடுத்திருக்கிறோம், மன்னிப்பை குறித்து செய்தி கொடுத்திருக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தை குறித்து செய்தி கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு கருத்தையும் பார்க்கிற பொழுது இந்த தவக்காலத்தில் அவரோடு கூட இணைந்துகின்ற ஒரு கருத்து தான். ஏசாயா புத்தகத்தில் முன்ன 53 6வது வசனத்தை படிச்சுங்க தானே. இப்போ 11வது வசனத்தை படிங்க. அந்த 11 ஏசாயாவில் 53 11 ஏசாயாவை எடுத்து வச்சுக்கிடுங்க. நான் நிறைய மக்களை பார்க்குறேன். சில ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போனேன். ஒரு வீட்டுக்கு போனாக்க அங்கே எல்லாம் உட்காந்துட்டு இருந்தோன்னா அவங்க பேசிட்டு இருந்தோம். அப்போ அந்த அங்கே ஒரு இதில் பீடத்து பக்கம் அந்த ஜப வீட்டில் ஒரு புக்கு இருந்துச்சு, டைரி மாதிரி இருந்துச்சு. அந்த டைரியை அப்படி நான் எதிர்பாராமல் அப்படி எடுத்து பார்த்தேன். அந்த டைரியில் விடுதலை நேர இறை செய்தின்னு போட்டுருந்துச்சு. விடுதலை நேர இறை செய்தியான்னு பார்த்தேன். ஒவ்வொரு வாரமும் நான் கொடுக்குற அந்த செய்தியை அப்படி இறைவசனங்களாக எழுதிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே திருப்பி பார்த்தேன். ஏற்றால ஒரு 8-9 வருஷத்துக்குமா தொடர்ச்சி அப்படி இருக்குது. அதில் தொடர்ச்சியாக இருக்குது. நான் உண்மையிலேயே அவங்கள ஆச்சரியப்பட்டேன். இதே போல் நிறைய பேர் இருப்பீங்க. சரி, ஏசாயா 53 11வது வசனத்தை நீங்கள் எடுத்து படிங்க. என்ன சொல்லுகிறது? அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளராக்குவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். அவருடைய தீச்செயல்களை, அவருடைய தீச்சைகளை தாமே சுமந்து செல்வார். அந்த முன்னாடி வசனத்தை ஒவ்வொன்றையும் படித்து பார்க்கணும். அவருடைய எல்லா தீங்களையும் தாமே சுமந்து செல்வார் இருக்கு. என் அன்பானவர்களை, ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருப்பது பாவம். அந்த பாவத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டு அவர் அவர்களுக்குன்னு அந்த வசனத்தை பாருக்கும், அந்த பயனுக்கும் அவர்களுக்கும் அவர்களின் தீச்செயல்களை, அவருடைய தீச்சைகளை சீர்ந்து கொண்டிருக்கும் எல்லாம் அவர் சுமந்து கொண்டு போனார் என்று அந்த 11ஆம் வசனத்தில். அந்த 11ஆம் வசனத்தினுடைய அடுத்த பகுதியை நீ பார்ப்பீங்கன்னாக்க அந்த கருத்தினை பார்க்கணும். 11வது அந்த அடுத்த 12ஆம் வசனத்தை என்ன 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார், கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார், ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார், கொடியோருக்காக பரிந்து பேசினார். என்ன கருத்து, என்ன கருத்து? நான் அவருக்கு இல்லைங்களா, அவருக்கு இந்த கருத்தை நாம் சிந்தித்து பார்க்கணும். கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார், கொடியவருள் ஒருவராய் கருத்தார், ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். என் அன்பானவர்களே, நம்முடைய பாவத்தை ஏற்று மனவருந்தி கடந்து போகணும். இப்படிப்பட்ட அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய காரியங்களை பிதாவாகிய கடவுள் ஏன் இந்த இயேசுவை அனுப்பினார், இயேசு ஏன் பாடுகள் பட்டார், ரத்தம் சிந்தினார், உணர்ந்து கடந்து வருகிற பொழுதுதான் நாம் அனுபவிக்க முடியும். இல்லை என்றால் இல்லை. என் நண்பர்களை நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரணும். இதுவே தகுந்த காலம், இதுவே மீட்பின் காலம், இதுவே மனமாற்றத்திற்கான காரணத்துக்கு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் அந்த தந்தை அறுத்து சொன்ன பாட்டு மறுபடி போயிட்டு கடந்து வருகிற பொழுதுதான் அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதை குறித்து நான் சொல்லணும்னா நிறைய சொல்லணும். பைபிளில் சொல்லப்படுகிறது அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி காரியங்களை இருக்கும். அந்த முதல் பாயிண்ட் பாவத்தை குறித்தான். பாவத்தை சுமக்கிறது. அந்த பாவம் போச்சுனாவே மற்ற எல்லா ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கைக்கு கடந்து செயல்படுகிறதா இருக்கிறது. என் அன்பின் சகோதரமே, சிந்திக்கணும்.
உலகமெல்லாம் மீட்படைய. பார்த்தீங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கும் அன்றைக்கும் பலரின் பாவத்தை சுமந்தார். இந்த உலகமெல்லாம் மீட்படைய அவர் பாவத்தை சுமந்தார். மீட்படைய அந்த உலகமெல்லாம் மீட்படைய இன்றைக்கு. ஆனால் இன்றைக்கு எவ்வளவு மக்கள் மீட்படைஞ்சிருக்கிறாங்க? கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவர்களே இன்னும் மீட்பில்லை. ஒரு பக்கம் நான் சொன்னேன் கிறிஸ்துவை அறியாதவர்கள், கிறிஸ்துவை அறிந்தவர்களே இன்னும் சரியான மீட்பின் பாதையில் வரலும் போது எங்கே நிற்கும்? இதை நினைக்கிற பொழுதெல்லாம் நான் கண்ணீர் விட்டு அழுவேன். உலகமெல்லாம் மீட்படைய பாடுகள் பட்டீரையா, உலகமெல்லாம் மீட்படைய ரத்தம் சிந்தி நீரே, உலகமெல்லாம் மீட்படைய உன் ஜீவன் தந்தீரே. நான் அப்படியே உலகமெல்லாம் மீட்படைய, உலகமெல்லாம் மீட்பு, உலக ரட்சிகர். ஆனால் இன்று இந்த நிலையை பார்க்கும்போது என்று நான் கண்ணீர் அடைந்திருக்கேன். பாவம் தான் முதலில்லை, அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். தேவ ஆட்டுக்குட்டியா, உலகின் பாவங்களை போக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு படிக்கிறது. உலகின் பாவங்களை நக்கர்னு எடுத்து காட்டும் போது உலகின் பாவங்களை போக்கிறது ஆட்டுக்குட்டி. அந்த நிலை நமக்கு கண்டு பார்க்கணும். சரி, இப்போ நான் சொல்லுகிறேன் பார்க்கணும். 1 பேதுரு எடுங்க. இந்த வசன வார்த்தையை அப்படி சொல்ல தூயாய் உணர்த்துகிறது தான். 1 பேதுருல 2ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம் அழகான ஒரு கருத்தை புனித பேதுரு சொல்லுகின்ற கருத்தாக இருக்கும். புனித பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நான் பார்க்கிற பொழுது அதில் சொல்லப்படுகிற வார்த்தையை பாருங்கள். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். காயங்களால் குணமடைந்து திருப்பி நான் அப்படி சொல்றேன். இந்த பாவத்தை பிரித்து எப்படி கொண்டு வர பாருங்க. மீண்டும் ஒரு முறை அந்த வசனத்தை அப்படியே படிச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறது? டக்கிங். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். நீதிக்காக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகவே இப்படி செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். அவருடைய காயங்களால், அந்த காயத்தில் வெளிவந்த ரத்தத்தினாலே நாம் ஆசிரியர் பெற்றிருக்கிறோம் என்று சிந்திக்கணும். இதெல்லாம் உணர்ந்து கடந்து சென்று அவருடைய அருளை, விடுதலை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் செய்து கொண்டிருக்கிறார். நேற்று தினத்திலே நாம் பார்த்தோம், அவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று. பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார் என்று. தேவ ஆட்டுக்குட்டி, பரிசுத்த தேவ ஆட்டுக்குட்டி, பாவமறியாதவர், அவர் தானே அனுப்பி வந்து நமக்கு விடுதலை கொடுத்தார். அந்த இயேசு பிலாத்துக்கு முன்னாடி நிற்கிறாங்க, எல்லாம் குற்றம் சுமத்துறாங்க. நான் அதை ஒரு நாள் நினச்சி சிந்தித்து பார்த்தேன். உண்மையாகவே நாம் செய்கிறது, நம்முடைய பாவத்தை எல்லாம் அங்கே பிலாத்துக்கு முன்பாக சுமத்துகிறது ஒரு கற்பனை. என்ன பண்ண அவர்கள் சுமத்துகிறார்கள். அவங்க வாய் திறவாத ஆட்டை போல இருந்தார் என்று பார்க்கிறோம். வாய் திறவாத ஆட்டை போல அவர் இருந்தார். சிந்திக்கணுமல்ல, அவர் எல்லா பாவத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். வாய் திறவாத ஆட்டை போல அமைதியாக இருந்தார். எதற்காக? நமக்கு ஒரு விடுதலை, மீட்பின் ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும். சரி, நான் சொல்லுகிற பொழுது பார்க்கணும் பிரியமாக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாவத்தின் நிலை இருக்குது. அதுதான் ஆசீர்வாதத்தை தடையன்னு பார்த்தேன் இல்லைங்களா? ஆசீர்வாதத்தை தடையன்னு அதிகம் பார்த்துட்டு இன்று தண்டனையில் இருந்து விடுதலை கொடுக்கிறார். தண்டனை
என்ன தண்டனை? நான் ஏசியாவில் சொன்ன பண்ணீங்களா? இணைய சட்டத்தில் என்ன சொன்னிருக்கும்? எல்லாம் சொல்ல பண்ணிருக்கும். அவர் நமக்காக கட்டளையை கீழ்ப்படுகிற பொழுது பிளஸிங், கட்டளையை மீறுகிற பொழுது அங்கே சாபம், தண்டனை வருகிறது. இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு, லேவியில் சொல்லப்பட்டிருக்கு, கீழ்ப்படியலனா கிடைக்கும். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படியாமல் அந்த தண்டனை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் அந்த தண்டனை தான் நம்முடைய வாழ்க்கையில் நோய், நோக்காடு, பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீர், துக்கம் இதெல்லாம் மாற்றுபடியாக அந்த பாவத்தின் காரியங்களை ஏற்று இதுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். ஏசியா புத்தகம் எடுங்க. ஏசியா புத்தகத்தை அதிகமாக நான் கொண்டு வருந்தேன், என்மத்தியாகனு உணர்த்துறாரு எனக்கு. அதனால் நிறைய வார்த்தை இருக்கிறது. அதில் பார்க்கும்போது 5வது வசனம் ஒரு அருமையான ஒரு சொல்லப்பட்டிருக்கும். 5வது வசனம், அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நம் தீச்செயலுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். இதில் பார்த்துக்கின்னா அந்த 5வது வசனத்தில் எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு? நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். அடுத்தது தீச்செயலுக்காக நொறுக்கப்பட்டார். 3வது பார்க்கிற பொழுது நமக்கு நிறைவாழ்வு அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் குணமடைந்தோம். என் நண்பர்களை இதை மத்திரம் சிந்தித்து நான் நிறைய சொல்லப்பட்டிருக்கேன். இந்த காயங்களால் குணமடைந்த நான் அடுத்து கொண்டு போறேன். காயமடைந்தார், நொறுக்கப்பட்டார், தண்டிக்கப்பட்டார். யாருக்காக? அங்க பார்க்கும் பொழுது நமக்காக, நம் பாவங்கள், நமக்காக தான். அங்க சிலுவைப்பாதை போகிற பொழுது, அந்த கல்வாரி சிலுவைப்பாதை போகிற பொழுது ஏதோ அவரை பண்ணாருன்னு சொல்லிட்டு நாம் கண்ணீர் வடிக்க தேவையில்லை. நமக்காக அவர் போனார்ன்றது கண்டுபிடிக்கணும். சிலுவைப்பாதையில் 8ஆம் ஸ்தலத்தில் என்ன இருக்கிறது? சிலுவைப்பாதையில் 8ஆம் ஸ்தலத்தில் பார்க்கிற பொழுது அவர் அடித்து குடித்து போகிற பொழுது எருசலேம் மகளிர் பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அப்போ இயேசு ஆண்டவர் அந்த மக்களை பார்த்து, அந்த மகளிரை பார்த்து என்ன சொல்றாரு? எனக்காக நீங்கள் அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னாரே இல்லையா? 8வது ஸ்தலத்தில் பார்த்து கருத்துக்கள் என்ன நாம் மாக்கணும் கொண்டு வரணும். என் அன்பாகுலை கருத்துக்களை பார்க்கணும் இருக்கும். இதை நாம் உணர்ந்து இந்த தவக்கால் இந்த நாட்களிலே இயேசுடைய பாடுகளை சிந்தித்து அனுபவித்து ஒரு விடுதலை பெறணும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும். இல்லை என்றால் ஏதோ போச்சு, ஏதோ வந்து போச்சு, தவக்காலம் முடிஞ்சு போச்சுன்னு இல்லை. இந்த வருகிற இந்த புனித வாரத்திலே நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நாம் இந்த நிலையெல்லாம் உணர்ந்து ஆசீர்வாதத்துக்குள் கடந்து வரணும். சரி, நான் சொல்லுகிற பொழுது பார்க்கணும் பிரியமானவர்களே, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற பொழுது அந்த மரணம், சாவு இல்லைங்களா இருக்கு. அப்போ இயேசு நம்முடைய பாவங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டபடினாலே நிலை வாழ்வு தருகிறார். பாவத்தின் தண்டனை சாவு, மரணம், நிலை வாழ்வு தருகிறதாய் பார்க்கிறோம். கருத்துக்கள் எத்தனை ஆழமான கருத்துக்கள்! என் அன்பானவர்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கணும். இயேசு கிறிஸ்து பாவங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கும். இந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது, இந்த பாவத்தையெல்லாம் ஏற்று நமக்கு வாழ்வு தருகிறார் சொல்ல பொழுது, இதை நான் சொன்னேன் எனக்கு தெரிவிக்கணும். வசன வார்த்தைகளை எல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அதன் கருத்துக்கள் எத்தனை அறிவாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வரணும் பார்க்கணும்.
கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினேன். மலை போல எந்த மாபெரும் பாவங்களை முதுகு பின்னால் எரிந்து விட்டீரே. இந்த பாட்டு எப்படி களமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. இதுக்கெல்லாம் பைபிள் வசன வார்த்தைகள் இருக்கிறது. நானும் ஒரு காலத்திலே அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன், 10 11 இருந்தேன் என்று இறைவசன வார்த்தைகளை வாசித்தேனோ சிந்தித்தேனோ அப்பொழுதுதான் அவருடைய மகிமையுள்ள காரியங்களை அறிந்து உணர்ந்து கொள்ள முடிந்தது. இந்த நாளிலும் ஆண்டவர் தானே அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். 36 வருடமாக அவர் அனுபவித்த நான் மக்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறேன். மனம் மாறணும், அவரை அனுபவிக்கணும். பெயருக்கு கிறிஸ்தவ ஜீவிதம் அல்ல, மாறாக அவர்களை இணைந்து வாழ்கிற, அவர் அனுபவித்து மகிழ்கிற நிலை கொண்டு வரணும். ஓ மை காட் ஜீசஸ். தண்டனையிலிருந்து தீர்ப்பு பார்க்கும் பொழுது, பாவம் செய்கிற பொழுது அதுக்கு சில தண்டனைலாம் இருக்கிறது. உலகப்புறமாக பார்க்கும்போது கோர்ட்டு தண்டனை, ஜெயிலுக்கெல்லாம் இருக்கு. அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தெல்லாம் ஏற்று அந்த தண்டனை என்னென்ன தண்டனை இருக்கோ அத்தனை தண்டனையிலிருந்தும் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். தண்டனை இருக்கு. நீங்க பார்க்கணும். கலாத்தியர் புத்தகத்தில் எடுங்க. கலாத்தியர் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே அந்த 13வது வசனம் அருமையான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம், மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டுக்கொண்டார். சட்டத்தின் சாபத்திலிருந்து மீட்டுக்கொண்டார். அப்பா, மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டவனுக்கு சபிக்கப்பட்டவன். இந்த கருத்தை நீ பார்க்கிற பொழுது அவர் இயேசு ஆண்டவர் சொல்வார் என்று, பாலைவனத்தில் வெங்கல பாம்பை உயர்த்தது போல உயர்த்தப்படுகிற பொழுது என்னை நோக்கி பார்க்கிற விடுதலை பெறுவார்கள் என்று. இல்லைங்களா? என்னென்ன வசனங்கள், ஒவ்வொன்றும் வசனம் எப்படி கொண்டிருக்கு. பாலைவனத்தில் வெங்கப்பாம்பை உயர்த்தப்படுகிற பொழுது நோக்கி பார்க்க விடுதலை பெறுவாங்க. அதனால் தான் இயேசு ஆண்டவரை 3 ஆண்டுகளால் அடித்து சிலுவையில் அடித்து அப்படி வானத்துக்கும் பூமிக்குமா நிறுத்துகிறார்கள். மரத்திலே தொங்கவிடப்பட்டவர் சபிக்கப்பட்டவர் என்று. அந்த சபிக்கப்பட்டவராக்கினால் நம்முடைய சாபத்தை எல்லாம் அவரை எடுத்துக்கொண்டு அந்த சாபத்தில் இருந்து விடுதலை கொடுக்கிறார். ஓ என் அன்பானவர்களே, நான் முன்னவே சொன்னேன் இல்ல, இனச்சட்டத்தில் பார்க்கிற பொழுது நிறைய அந்த கீழ்ப்படியாத போது கீழ்ப்படுகிற பொழுது கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம், கீழ்ப்படியாத போது அங்கே சாபம் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து இந்த பாவ மன்னிப்பை கொடுத்து அந்த சாபத்தை எல்லாம் மாற்றுகிறார். இந்த கருத்தை நான் சென்ற வாரத்து கூட அந்த அருத்தந்தை அழகா சொல்லி கொடுத்தான் பிரசம் பண்ணார். நம்முடைய தலைமுறை இருக்கின்றது. கீழ்ப்படிய பொழுது அந்த ஆசீர்வாதம் கீழ்ப்படிந்து கடந்து வாசிடும். இயேசுவே மீட்பர், இயேசுவே இரட்சகர் என்று அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து வருகிற பொழுது நமக்கு ஆசீர்வாதம். சரி, எனவே என் அன்பானவர்களே, இறைவசன வார்த்தைகளை படித்து நாம் கொண்டு வருகிற பொழுது அவர் எப்படியெல்லாம் நமக்கு விடுதலை கொடுக்கிறார் என்று பார்க்க முடியும்.
இந்த நிலையை பார்க்கணும். நான் இன்னும் ஒரு கருத்தை சொல்லும்போது தூயான் உணர்த்துகிறதுனாலே நம்முடைய பாடுகள் நிறைய பேருக்கு கவலை, கண்ணீர், துக்கம், வேதனை, பிரச்சனை, நோய், நோக்காடு பல நிலை இருக்கிறது. அத்தனை இருந்து விடுதலைக்கு அவர்கள் பாடுபட்டார். இயேசு பாடுபட்டார். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தார் அவங்க வாழ்க்கையில் ஏன் இப்படி நான் அவங்களுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த இறைவசர வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்ன சொல்லுகிறது, யார் சொன்ன வார்த்தைன்னு சொல்லிக்கும் பொழுது அவர்கள் அப்படியே கண்ணீர் விட்டு அழுதார்கள். நான் சொல்லுகிற பொழுது நான் பெருமைக்கு இல்லை, இறைவசன வார்த்தை தான் பேசு, எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு பேசு சொல்லுகிற பொழுது கண்ணீர் விட்டு அழுதார்கள். இன்று என் நண்பர்களே அவருடைய பிரச்சனை போராட்டத்தில் தான் விடுதலை பெற்றிருக்கேன். ஏசியா புத்தகம் எடுத்தானே, ஏசியா புத்தகம் 53 4வது வசனத்தை எடுங்க. அது சொல்லப்படுகிறது என்ன? மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார். பிணிகளை தாங்கிக் கொண்டார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார். நீங்க அந்த வசனத்தை நீங்க பார்க்கணும். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார். பிணி என்னது? உடம்புல நோய், மனிதனுடைய உடலுக்கு நோய். அதை பின்னாடி அடுத்து நான் கொண்டு வர, அதை பற்றி இன்னும் நிறைய சொல்ல நடக்கும். பிணிகளை தாங்கிக் கொண்டார். அடுத்தது பார்க்கிறோம், நம்முடைய துன்பங்களை சுமந்து கொண்டார். நம்முடைய துன்பம் என்ன? சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இல்லைங்களா? இந்த புனித வாரத்திலே நீங்கள் விடுதலை பெற்றவர்களாய் கடந்து வரணும். அதுக்காக தான் தூய ஆவியானவர் இந்த நாளில் இந்த செய்தியை கொடுக்க செய்து கொண்டிருக்கிறார். துன்பங்களை சுமந்து கொண்டார். அடுத்து பார்க்கிறோம், நாம் பார்க்கிற பொழுது நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டவர், நொறுக்கப்பட்டவர் என்று எண்ணினோம், சிறுமிப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம்முடைய குற்றங்களுக்காக, அவரோ நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய தீச்சலுக்காக சொல்லப்பட்டிருக்கின்றது. என் அன்பார்களே, இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த 7ஆம் அதே அதிகாரத்தில் 7வது வசனத்தையும் நீங்க பார்க்கணும். 7வது வசனத்தை பார்க்கணும். என்ன சொல்லுகிறது? அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். ஏன் நம்புதல் எல்லாம் சுமந்து போக்கணும் தான். நம்முடைய பாவங்கள், நம்முடைய துன்பங்கள், நம் நோய்கள் எல்லாத்துக்கும் விடுதலை கொடுக்கணும் தான் அவர் அமைதியா போயிட்டுக்கிட்டே இருக்கிறார். நான் இந்த உருப்பட்டு கலந்தெல்லாம் சொல்ல இருக்கணும், பார்க்கணும். அவர் அப்படியாக சுமந்து போயிட்டு இருக்கின்றார். இந்த கருத்துக்களை நாம் கொண்டு வரணும் பிரியமாகலே. இந்த கருத்தோடு கூட நாம் பார்க்கிற பொழுது இன்னும் அடுத்தது நான் ஒரு வசனம் சொல்லணும். அதே அதிகாரத்தில் 33 வசனத்தை படிங்க. 3ஆம் வசனம் படிங்க. அதில் 3ஆம் வசனத்தில் பாருங்க, அந்த பிட்பேக் எப்படி சொல்லப்பட்டிருக்கு. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனை விட்ட மனிதராய் இருந்தார், நோயுற்று நலிந்தார், காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. என்ன சொல்லப்படுது? அன்பான சகோதரமே, உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிகழ்வு இருக்கும் என்றால் எல்லாம் ஆண்டவர் தானே சுமந்து காக்கிறவராயிருக்கிறார். ஒப்புக்கெடுக்கலாம், கடந்து வரலாம், ஜெபிக்கலாம். இந்த புனித வாரத்திலே இந்த வசன வார்த்தையெல்லாம் உள்ளடக்கி கொண்டு வாங்க. பிரியமானவர்களே, நாம் வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது எப்படி ஜெபிக்கணும். இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய, அதாவது அந்த 3ஆம் வசனம் பாருங்க,
மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார். உங்க குடும்பத்தில் உங்களை அவுட் பண்ணிருக்கலாம், அதெல்லாம் மாத்திரத்துக்கு தான் அவர் வந்தார். வேதனையுற்ற மனிதனாக இருந்தார். உங்களுடைய உடலிலே, உள்ளத்திலே, அவன் குடும்பத்திலே பல வேதனை இருக்கலாம், அதெல்லாம் எடுக்கிறதுக்காக சொந்தக்காக வந்திருக்கிறார். நோயிட்டு இருக்கலாம், பலவிதமான எவ்வளவோ மருந்து சாப்பிட்டுருக்கலாம், மருந்து மாத்திரை எடுக்கலாம், ஆனாலும் சுகமாக்கல. ஹாஸ்பிட்டல் அப்படியே மருந்து செலவிட்டுருக்கலாம். அந்த நோய்கள்லாம் குணமாக்குவதான் அவர் கைப்பற்றான் இருக்கும் இல்லைங்களா? காண்பத்தம் முதுமத்தை மூடிக்கொள்கிறோம். எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டவர்களாக நாம் இருந்திருக்கலாம். எல்லாவற்றையும் ஏற்று நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடந்து வந்திருக்கிறார். ஓ, இதை எல்லாம் சிந்தித்து பார்க்கணும். இந்த புனித வாரத்திலே இந்த வார்த்தையெல்லாம் உள்ளடக்குங்க. அவர் நோக்கி பாருங்க, கடந்து வாங்க. சரி, அந்த இதில் நான் பார்த்தோமெல்லாம் அந்த வசனத்தில் ஏசாயாவில் நான் பார்க்கிற பொழுது அந்த மூணாம் வசனத்தை பார்த்தோன்னு இருக்கும். இந்த வசனத்தில் பார்க்கிற பொழுது அந்த 7வது வசனத்தினுடைய ஒரு புக்பின்னை முன்ன பார்த்தோம். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்பட்டார், ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை என்று பார்த்தோம். இந்த அன்பானவர்களே, இந்த கருத்துக்கள் எல்லாம் உள்ளடக்கி பார்க்கிற பொழுது இயேசுடைய காரியங்கள் எவ்வளவா இருக்கிறது. இயேசுடைய காரியங்களே நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாகவே, தண்டனை தீர்ப்பிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாகவே ஆண்டவர் இயேசு கடந்து வந்தார். நான் சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் ஒவ்வொன்றும் இணைந்து வருகிறது. அவர் நோக்கி பார்க்கணும். இந்த அவர் நமக்காக விண்ணகம் விட்டு இறங்கி வந்தார். விண்ணகம் விட்டார். பிதாவாகிய கடவுள், அன்பு தெய்வம் நமக்காக ஒரே மகனை ஒரு ஆட்டுக்குட்டி போல அனுப்பி வைத்தார். எல்லாவற்றையும் சுமந்து அவனுக்கு நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாக, மீட்பு கொடுக்கும்படியாய் அவர் கடந்து வந்தார். அதுதான் கல்வாரியின் பாடுகள். அந்த கல்வாரியிலே இயேசு கிறிஸ்து, அந்த கல்வாரி பயணத்திலே இயேசு கொடுத்த விடுதலையின் காரியங்கள் தமக்கான நாட்களிலே புனித வாரத்திலே அந்த இயேசு கிறிஸ்துவுடைய ஒவ்வொரு நிலையும் உணர்ந்து பாருங்கள். ஆண்டவரே, எனக்காக ஆண்டவரே, அடிக்கப்பட்டவரே என்று வெறும் பாடலோடு அல்ல, உள்ளத்தில் உணர்ந்து நாம் பாடி கடந்து வருகிற பொழுது அது நமக்கு ஒரு விடுதலையின் காரியமாக இருக்கும். கல்வாரில் இயேசு கிறிஸ்து தந்த விடுதலையை நாம் அனுபவித்து வருகின்ற காலங்களிலே ஆசீர்வாதமுள்ள மக்களாக இருக்க முடியும். முதல்ல பாவத்தின் காரியங்களை பார்த்தோம். பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறவராக அவர் அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார். அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார். அந்த கல்வாரிலே பார்க்கணும். அந்த சிலுவை பாதை செய்கிற அந்த புனித பாரம், சிலுவை பாதையில் செய்கிற பொழுது அந்த ஏதோ போயிட்டு இருக்குதான்னு, மணக்கண் முன்னாடி இயேசுவை கொண்டு வாங்க. பிலாத்தின் அரண்மனையிலிருந்து கபாலஸ்தலம் மற்றும் அவர் அப்படியே நினச்சி கொண்டு போங்க. சிலுவை பண்ணும்போது அங்கெல்லாம் போகிறது வர்றது அதை பார்த்துட்டு இல்லை, மணக்கண் புறக்கண்களை மூடி மணக்கண்களை திறந்து அப்படியே இயேசுடைய பாடுகளை எல்லாம் ஏன் அடிக்கப்பட்டார், கிழிக்கப்பட்டார் அப்படி கொண்டு வருகிற பொழுதுதான் அவரை நான் அனுபவிக்க முடியும். முதலாவது அவர் நம் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார். இயேசுவின் ரத்தம் எல்லா பாவங்களையும் போக்கி நம்மை தூய்மைப்படுத்துகிறது, பரிசுத்தப்படுத்துகிறது. அதுக்காக அவர் அடிக்கப்பட்டார். நான் இது சென்றிருக்கேன். அடுத்து பார்க்கும்போது அவர் நம்முடைய தண்டனையிலிருந்து விடுதலை கொடுத்தார். நிற்கும் பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தின் காரியங்களை அப்புறப்படுத்துவதற்காகத்தான் அவர் பாவத்தின் காரியங்களை ஏற்று இங்கே வாழ்வு தருகிற காரியங்களை கொண்டு வந்தது. தண்டனை, நிலை வாழ்வு. அடுத்தவர் நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீர், துக்கம் என்று பார்த்தோம். அத்தனைக்கும் விடுதலை கொடுக்கும்படியாகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே அப்படியெல்லாம் போனார் என்று
ஏசியா இறைவாக்கினரே அங்கே சொல்லியிருக்கிறார். சிந்திக்கணும். ஏசியா இறைவாக்கினரே எத்தனை இல்லைங்களா? அதெல்லாம் அப்பயே சொல்லி வைத்தார். இப்படிதான் வருவார், இப்படிதான் அடிப்பார் இருக்கும், அவர் விடுதலை கொடுப்பார் நிற்கும். இறைவசன வார்த்தைகளை சிந்திக்க பார்ப்பான் இருக்கும் இல்லைங்களா? நம்முடைய தண்டனை வந்துருக்கும், துன்பத்திலிருந்து பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கிறான் இருக்கும். நீங்கள் முன்ன பார்த்து இந்த கருத்தோடு கூட நான் கொண்டு வர விரும்புகிறேன் பெரியமார்களே. ஏசியா 53 தான் நான் இப்பொழுதும் படிக்கப் போகிறேன், போகிறேன். ஏசியா 53 நான் பார்க்கிற பொழுது 4வது வசனத்தை பார்க்கிற பொழுது, மெய்யாவே அவர் நம் பிணிகளை சுமந்து கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். மெய்யாவே நம் பிணிகளை தாங்கி கொண்டார், சுமந்து கொண்டார். நாம் கடவுளால் வதைக்கப்பட்ட நொறுக்கப்பட்டவர்களும் செஞ்சிருக்கிறோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். இந்த ஏசியா 53ஆம் அதிகாரத்தை இந்த தவக்கால் நாட்களிலே, அது புனித வார்ந்த நாட்களிலே அமர்ந்து அப்படியே சிந்தித்து பாருங்க. புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வந்து நினச்சி பாருங்க. அவர் மணக்கண் முன்னாடி கொண்டு வந்து நினச்சி பாருங்க. உண்மையான ஒரு விடுதலையின் காரியங்களை நாம் பார்க்க முடியும். இந்த ஏசியா 53 பார்ப்போம் பண்ணல, இது என்ன அந்த ஒரு வார்த்தை வந்துக்கிட்டு இருக்கு. 11ஆம் வசனத்தை அந்த பகுதி பார்க்கணும் இருக்கு. நான் தூயானத்தில் 11ஆம் வசனத்தை படி பார்க்கலாம். அவர் நம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளராக்குவார். அவர்களின் தீ செயல்களை தாமே சுமந்து கொள்வார். இந்த வார்த்தையை பின்னுட்டு மின்னுட்டுங்க. தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார், பலரை நேர்மையாளராக்குவார். இல்லைங்களா? இந்த கல்வாரி பாடுகளை அப்படியே கொண்டு போற கருத்தை பார்க்கணும். நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன், இப்பொழுதும் சொல்றேன். எனக்கு உணவு தூயத்தில் எங்கேயோ எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தேன், உலகப்போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் என் சகோதரன் தான் அப்படி தான் இருந்தோம். ஆனாலும் கூட கடவுள் தானே அழைச்சி எல்லாத்தையும் மாற்றி அவருக்குள்ளாக போகின்ற ஒரு நிலையை கொடுத்து வந்தார். தீச்சலை எல்லாமே தாமே அவர்களாம் எடுத்துக்கிட்டு இருக்கணும். ஒரு அவருக்குள்ளாய் வாழ்ந்து கடந்து போடும்படி செய்து கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பான சகோதரமே. எங்களை குறித்து நாங்கள் பெருமைப்படுத்தல, அவரை குறித்தே நாங்கள் பெருமைப்படுத்துகிறோம். இது எல்லாருக்கும், எங்களுக்கு மாத்திரமல்ல, பலர், எல்லாரும் எல்லா மக்களும் அப்படி கடந்து வர வேண்டும் என்று தான் அவர் கடந்து போகிறார். Oh my God, Jesus, hallelujah. இந்த நாளிலே பார்க்கிற பொழுது இன்னைக்கு மக்கள் எல்லாம் பலவிதமான பிரச்சனை போராட்டத்தில் இருக்கிறாங்க. இதில் பார்க்கணும்னு தாமே சுமந்து சென்றார். மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவர் எப்படி சொல்லியிருக்கிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுவார், அந்த இயேசு ஆண்டு சொல்லுகிற மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 நீங்களாம் படிச்சிருப்பீங்க, கேட்டிருக்கணும். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னை வாங்கன்னு சொன்னார். அவர் தான் இப்போ கல்வாரி மலையில் அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு போயிட்டு இருக்கிறார். இன்னைக்கு இப்படி சொன்னார், அங்கே அப்படி வச்சிருக்கிறார். ஏன்? இதுக்கெல்லாம் விடுதலை கொடுக்கிறதான அங்கே சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னை வாங்கன்னு இருக்கரம் விரித்து அந்த அழைச்சாரு. இன்னைக்கு சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம், எல்லா சுமைகளையும் அவர் மாத்திருந்தார். ஓ மை காட் ஜீசஸ். என் அன்பானுடைய உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஏதோ ஒரு மனபாரம் இருக்கிறது,
உங்களுடைய குடும்பத்தை குறித்து ஒரு பாரம் இருக்கிறது. என்னுடைய மகளுக்கு திருமணம் ஆகவில்லையே, வேலை கிடைக்கவில்லையே, குழந்தை பாக்கியம் இல்லையே, இந்த பல சுமை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். வெளியே சொல்ல முடியாத பாரங்கள் இருக்கலாம். மனபாரம் இது சும்மா இதில் சும்மாக்க இது தலைமையில் கால் மேலே அங்கே சுமித்து அது இல்லை, மனபாரம். இந்த மனபாரத்துக்கு விடுதலை கொடுக்கிறவர் தான் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த கல்வாரியின் காரியங்களை பார்க்கணும். அந்த சுமை சுமன் சுதந்திர பிள்ளை எல்லாரும் வாங்க சொன்னவர் தான் அங்கே சிலுவையில் அடிக்கப்பட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறார். எங்கே? இங்க வா அங்கே விடுதலை. இந்த 16 அந்த யோவானிலே 16 அவர் சொல்லுவார், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் சொல்றார். இன்று செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் அப்படிதான் சொல்லுகிறார், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். என் அன்பானவர்களை, இதை சொல்லுகிற பொழுது தூய ஆவியானவர் உணர்த்துகின்ற ஒரு கருத்தை நான் சொல்லணும்னு தூயான. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி அவங்களுக்கு கணவர் இறந்துட்டாரு. 2 பெண் பிள்ளைங்க. ரொம்ப இருக்கு. கணவர் இறந்துட்டான்னா அது ஒரு சூழ்நிலை, அப்படின்னு போயிட்டாங்க. 2 பெண் பிள்ளைங்க. அவங்க அவங்களுக்கு ஜாம்பல் கேட்டாங்க. சொல்லுங்க சிஸ்டர். எழுத்து ஆரம்பத்திலேருந்து அழுதுனே இருக்கிறாங்க. அழுது ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன அவ்வளவு மனபாரங்கள், கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலத்தை எல்லா காலத்தையும் சுற்றி அடித்து அவங்க அப்படியே அழுதுட்டு இருந்தாங்க. சரி, நான் அப்படி ஒவ்வொன்றா கேட்டு அவங்களுக்கு சொன்னேன், சிஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். ஜெபம் பண்ணுவோம் பிரதர். எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? அவங்களுடைய இயல்பை சொன்னாங்கன்ட்டு. பைபிள் படிப்பீங்களா? பைபிள் படிப்பேன். எப்பயாவது படிப்பேன். என்ன சரி, வைக்க. அடுத்தது எனக்கு படித்த காரியங்களை கொண்டு வந்து நிற்கணும். இந்த ஏசியா 53ஆம் அதிகாரத்தை நான் அவங்களுக்கு அப்படியே எடுத்து கொடுத்து, இது கொஞ்சம் படிங்க, அப்புறமேல பேசலான்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட பைபிளை கொடுத்து படிக்க சொல்லி, இது படிங்க, அப்புறமேல நாம் பேசலாம். அந்த சகோதரி என்ன பண்ணாங்கன்னாக்க, அந்த 53ஆம் அதிகாரத்தில் அப்படியே படிச்சுன்னு வந்தாங்கன்ட்டுருக்கு. படிச்சுட்டு நான் அப்படி கொடுத்துட்டேன், படிக்கிறாங்க. நான் தூரமாக வந்து கண் பண்ணிருக்கேன். இதை படித்த உடனே அந்த சகோதரி முழங்கால் படியிட்டு அப்படி கையை நீட்டி இயேசுவேன்னு அப்படியே கத்திட்டு இருக்கிறாங்க. இயேசுவேன்னு கத்திட்டு இருக்கு. நான் சொல்கிறேன்னு தெரியுன்னு ஆர்டர் மகிமைக்காக அவங்க கைத்திட்டு இருக்கிறாங்க. அப்படியே இயேசுவே எனக்காக அடிக்கப்பட்டவரே, எனக்காக கிழிக்கப்பட்ட அவர் கத்துறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. நான் சொல்லியிருக்கேன், அவங்கள தட்டி கொண்டு விட்டுருந்தேன்னு. நான் அப்புறமேல கொஞ்ச நேரம் ஆச்சு, அப்படியே இந்தாங்க சிஸ்டர். முன்ன அழுத்துக்கிட்டே ஒவ்வொரு வார்த்தையாக சொன்னவங்க, ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி கடந்த காலம் அவங்களுடைய கணவன் வாழ்ந்த பொழுது நடந்த நிகழ்வுகள், அப்புறம் பிள்ளைகள் பிறந்தது, படிக்க இதெல்லாம் சொல்லி அழுதுருந்தவங்க அப்புறமேல இங்கே வந்துட்டுக்கு உடனே அவங்க அப்படியே கையெண்ணிட்டுக்கு எனக்கு ஒன்று. அப்புறமேல சொல்கிறேன், எனக்கு சிரிச்சுக்கிட்டு, பிரதர் தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர், நன்றி பிரதர். என்னம்மா அப்படி அழுதுட்டு இருந்தீங்க, இப்போ தேங்க்ஸ் நன்றின்னு அப்படி சிரிச்சு சொல்கிறீங்க. எனக்கு எல்லாம் அவுட்டு போட்டுட்டோம் பிரதர்,
எல்லாம் அவர்கிட்ட போட்டுட்டேன் பிரதர், இன்னைக்கு இன்னும் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் அவர் பார்த்துக்குவார், எல்லாம் அவர் பார்த்துக்குவார்னு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரமே, அன்று அந்த சகோதரி ஆண்டவரை அது தேடி வந்தாங்க. நான் வசன வார்த்தைகளை சொல்லி கொண்டு வரும்போது அந்த சகோதரி வசன வார்த்தைகள் எல்லாம் உள்ளுக்கும் அவங்களுக்கு துக்கம் சந்தோஷமாய் மாறியது. உன் துக்கம் இருக்கும் என் நண்பா புலி, நான் சொல்லுகிற பொழுது அந்த பாவம் மொத்தமல்ல, அவர் கிட்ட எல்லாமே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கணும். ஒருவேளை நீங்கள் ஏழ்மையாக இருக்கலாம், பொருளாதாரத்தில் ஏழ்மையாக இருக்கலாம், எல்லாம் உண்டு, எல்லாமே இந்த கல்வாரி பாடுகளிலே கொண்டு போங்க. அந்த ஏசாயா தான் சொன்னாங்க. பிலிப்பியரை பார்க்கும் பொழுது, பிலிப்பியர் புத்தகத்தினை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு அருமையான வார்த்தை இருக்கும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் ஒரு வார்த்தை இருக்கும். ஒருவேளை ஏழ்மையில் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா, அடுத்த காரியம் செய்வதற்கு இனிமே இல்லைன்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா, பிலிப்பியர் 4:19 வசனத்தை படிச்சு பாருங்க, என்ன சொல்லுகிறது? என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். கடவுள் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு, தந்தையான் கடவுள் தம்முடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு கிறிஸ்து இயேசு வழியாக நம்முடைய தேவைகளை எல்லாம் குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார். கருத்தை சிந்திக்கணும். அவரிடம் இல்லாத ஒன்றுமில்லை, அவரால் முடியாது ஒன்றுமில்லை, அதெல்லாம் நமக்கு தந்துட்டுருக்கிறார் இல்லைங்களா? அந்த கருத்தை நாம் கொண்டு போகணும். பிரியமார்களே, நான் இந்த சகோதரியை பற்றி நான் சொன்னேன். அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கு. இன்னைக்கு அவங்க நிறைய சந்தோஷமாக இருக்கிறாங்க. அடிக்கடி இந்த எங்களுடைய ஜபத்தெல்லாம் கூட இணைஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஊழியத்தை கூட ஜபத்தினாலும் காணிக்கினாலும் கூட தாங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவங்களுடைய 2 பிள்ளைங்களுக்கும் திருமணம் ஆகியது. அவங்கெல்லாம் பேர பிள்ளைங்களோடு கூட இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். ஓ மை காட். இந்த தவக்கால நாட்களிலே அந்த கொண்டு வருவதுதான் இந்த கல்வாரியில் இயேசு தந்த விடுதலை என்று இந்த செய்தியை நாம் புனித வார்த்தைக்காக கடந்து போகிறோம். அடுத்து நாம் பார்க்கணும் பிரியமார்களே, நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த நோயிலிருந்து விடுதலை கொடுக்கணும்னு சொல்லுகிற பொழுது என் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துடைய உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் மட்டுமாக அவர் காயமில்லாத இடமே இல்லை. அவருடைய உடம்பெல்லாம் ஏறு உழுவது போல டிராக்டரில் பிடிச்சி போட்டு அந்த காலத்தில் அவர் ஜாட்டில் அடிக்கிறாங்க. ஜாட்டில் அப்படியே இரும்பு கொக்கி போட்டு படிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே அடித்து கொண்டு வந்துருக்கு. அந்த காயம், அந்த ரத்தம் எல்லாம் எதுக்காக? ரத்தம் சிந்து பாவ மன்னிப்பு கொடுத்து நோய்களை குணமாக்குவதற்காக. காயம் நம்முடைய நோய்களை பார்க்க. எல்லாம் நான் இறைவசன வார்த்தையை நான் கொண்டு வந்தே உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா புத்தகம் 53ஆம் அதிகாரத்திலே நாம் ஏற்கனவே பார்த்தோம். அதில் 5வது வசனத்தை 3-4 அப்படி பார்த்து வந்தோம். எல்லா வசனத்தையும் அதில் 5வது வசனத்தை நீ பார்க்கும்போது என்ன சொல்லுகிறது? அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீ செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். அவருடைய காயங்களால் நாம் குணமடைகிறோம். ஏற்கனவே சொன்னேன். இப்பொழுது அவருடைய காயங்களால் குணமடைகின்றோம். அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்தோம் என்று அன்று ஏசாயா இறைவாக்கினார் சொல்றார் இல்லைங்களா? ஏசாயா இந்த கருத்தை நாம் அப்படியே உட்கார்ந்து என் அன்பானவர்களே, காயங்களால் குணமடைந்தோம் என்று
எனக்கு ஒரு சகோதரர் வந்து ஃபோன் பண்ணு ஜெபம் பண்ணி கேட்டார். சரி ஜெபம் பண்ணிக்கிறேன். அவருக்கு என்ன பிரச்சனை தெரியலான்னு, அவருக்கு என்னன்னாக்க இந்த ஹார்ட்டில், இந்த இதயத்தில் அவருக்கு வலி. அப்படி மூச்சு விட்டா அப்படி போட்டு வலி, மூச்சு விட்டனாவ வலி, மூச்சு விட்டா இல்லை. சரி நானும் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு நான் சொன்னேன், இருக்கு பிரதர் நீங்கள் இயேசுடைய காயங்களை பார்த்துருக்கேன், அந்த காயங்களை பார்த்து, அந்த விழாவில் ஏற்பட்ட காயங்களை பார்த்து, அந்த இடத்த பார்த்து அப்படி நீங்கள் சிலுவை போட்டு இயேசுவே உங்களுடைய காயத்தால் குணமாக்குங்கன்னு சொல்லி சிலுவை போட்டு ஜெபம் பண்ணப்பா, ஆண்டவர் உங்களுடைய பிணியை ஏற்றுக்கொண்டு அவருடைய காயங்களால் சுகமாக்குவார்னு. நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். அந்த சகோதரன் அதுக்குள்ளவே அவன் சிலுவை போட்டு, பிரதர் எனக்கு இப்போ அப்படி இதோ விழிச்சாச்சுன்னு, நான் பேசிக்கிட்டே இருக்கிறோம், ஃபோன் பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் நான் சொல்ல சொல்ல அந்த ஆள் கேட்டுட்டு அப்படியே சிலுவை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். பிரதர் நீங்கள் சொல்கிற பேசிட்டு இருக்கும் பொழுது நான் இயேசுடைய காயங்களை பார்த்தேன், எனக்காக அவர் எடுக்கிறது நான் அப்படி பார்த்துன்னு இப்படி எனக்கு அது ரிலீஸ் ஆகிடுச்சு பிரதர், சும்மா இருக்கேன் பிரதர், தேங்க்யூ பிரதர். ஆண்டவர் சொல்லுது பார்க்கணும் பிரியமாக்குள்ளே, ஆண்டவர் எப்படிலாம் நம் நோய்களை குணமாக்கணும். இந்த ஏசாயா இறைவாக்கு சொன்னார். அதுவே 1 பேதுரு எடுங்க, 1 பேதுருல 2ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம், 1 பேதுருல 2ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்து கூட அன்னைக்கு பேதுரு அதை அழகா சொல்லி கொடுக்கிறார். பேதுரு சொல்லி கொடுக்கிறார். அந்த பேதுரு சொல்லுகிற பொழுது, அவர் தம் காயங்களால் நாம் குணம் அடைகின்றோம், அவருடைய காயங்களால் நம்ம குணம் அடைந்து உள்ளீர்கள், அடைந்தோம். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார், நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கு இவ்வாறு செய்தார், அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். குணமடைந்துள்ளீர்கள் இல்லைங்களா? என் அன்பாவுகளை சொல்லுகிற பொழுது நான் நிறைய சொல்லணும். இந்த கருத்தை நாம் பாவத்தினால் வந்த ஒரு நோய் இருக்கும் என்றால், நாம் அந்த பாவத்தினால் வந்து இருக்க நோய் இருக்கும் என்றால் அதுக்கு அந்த ரத்தம் சிந்தி அவன் குணமாக்குறது தான். ரத்தம் சிந்தி இருக்கும். நம்முடைய தீச்செயல்கள் மித்தமாக, தீச்செயல்கள் பாவத்தின் மித்தமாக தவறான வாழ்க்கை வாழ்ந்து அங்கே கடந்து போனாக்க அதுக்கு விமர்சனம் எல்லா நிலையிலிருந்துக்கும் அவன் கொடுத்தார். திருப்பாடல் நீ பார்க்கும் பொழுது, திருப்பாடல் 107 பார்க்கிற பொழுது 17வது வசனம் ஒரு கருத்தை சொல்லியிருக்கும். திருப்பாடல் 107 17வது வசனத்தை ஒரு பார்க்கும் பொழுது அங்கே கருத்தை சொல்லப்பட்டிருக்கும். சிலர் தங்கள் தீய நெறிகளை முன்னிட்டு நோய்களுக்கு உள்ளாயினர், அவர்களுடைய தீ செயல்களின் பொருட்டு துன்பங்களுக்கு உள்ளாயினர் இல்லைங்களா? அவங்களுடைய தீச்செயலும் போட்டு தீச்செயலும் உண்டாகினான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே திருப்பாடல் 107 தான் இல்லைங்களா? நோய்களுக்கு துன்பங்களுக்கு உள்ளாயினர். இல்லை, இப்போ திருப்பாடல் 103 எடுங்க. திருப்பாடல் 103ல் 3வது வசனத்தை பார்ப்போன்னா எப்படி சொல்லிருக்கிறார் பாருங்க. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, பார்க்கணும் ஆண்டவர் எப்படி சொல்லி கொண்டிருக்கிறார், எப்படிலாம் சொல்லிருக்கு. ஏதோ தெரியாம அப்படி அந்த மாதிரி நிலையில பாவம் பண்ணியாச்சா, அதெல்லாம் மன்னிச்சு நோய் குணமாக்குறவராக இருக்கிறார். இந்த கல்வாரின் பாடுகளை சிந்தித்து தியானித்து கடந்து போகிற பொழுது அப்படி ஆசனம் இருக்கும். நான் இதை கொண்டு போகிற போது நிறைய சொல்ல நினைக்கும். தூயான் உணர்த்துறாரு. குலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் எடுங்க. குலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை நீ படிச்சுனாக்க அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கும். குலோசியர் 2:14 நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார், அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். நம்முடைய பாவத்தின் காரியத்தினால
என்ன இருந்தால் இனி அவுட், முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வரணும். எல்லா பிசாசுடைய உபதரங்கள், நோய்கள், நோக்காடுகள் எல்லாவற்றையும் அவர் அழித்து போட்டான். அப்போ கெடுக்கலாம். பிரியமானவர்களே, அழகின் செயல்களை ஒழிக்கவே திருமகனாக இயேசு கிறிஸ்து வந்தார். பாவம், நோய், நோக்காடு, கவலை எல்லாம் கொண்டு வந்த அந்த பிசாசின் செயலை 1 யோவானிலே பார்க்கும் பொழுது 3 அழகின் செயல்களை தொலைக்கவே மானிட மகன் வந்தார். ஓ மை காட், ஜீசஸ். கண்களை மூடுவோம் சகோதரமே, கண்களை மூடுவோம். மனக்கண்களை திறப்போம் சகோதரமே, மனக்கண்களை திறப்போம். ஒப்புக்கொடுக்கலாம். கண்களை மூடி சிலுவிலே தொங்கிற இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். நம்முடைய வேதனைகளை சுமந்து கொண்டார். ஆண்டவரே, நமக்காக அடிக்கப்பட்ட கிழிக்கப்பட்ட அந்த இயேசுவை மணக்கன் முன்னாடி கொண்டு வந்து, உங்கள் உடம்பில் ஏதாவது வலி வேதனை இருக்குதா அவர் நோக்கி பாருங்க. ஆண்டவரே, உங்களுடைய காயங்களால் எனக்கு குணமாக்கும் சொல்லுங்க, கேளுங்க. ஒருவேளை பாவத்தினால் வாழ்ந்திருக்கிற காரியம் இருக்குதா, இயேசுவையும் ரத்னால் என்னை கழுவுங்கன்னு சொல்லுங்க. உம்மை நோக்கி பார்க்கின்றோம், உம்மை நினைத்து துதிக்கின்றோம். உம்மை நோக்கி பார்க்கின்றோம், உம்மை நினைத்து துதிக்கின்றோம். இயேசுவே, எங்களுக்காக விண்ணம் விட்டு மன்னகம் வந்தவரே, இந்த நேரத்தில் யாரெல்லாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்க, விடுதலையை கொடுங்க. அவருடைய உடலிலே, உள்ளத்திலே, ஆன்மாவிலே இருக்கிற பிரச்சனை எல்லாம் மாறட்டும். இந்த நாளிலே அவர்கள் விடுதலை பெற்றவர்களாய் கடந்து வரட்டும். இயேசுவே, ஜெபிக்கிறோம், உம்முடைய மகிமை வெளிப்பட்டு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அநேகர் சாட்சி கூறி மகிப்படுத்தும்படியாக கிருபை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.